வந்து உட்கார். வசந்த் நீ ஃப்ரண்ட்ல வந்து நீ குழந்தை தானே, நீ வா இப்படி. சரி ஆரம்பிக்கலாமா? என்னது ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்டோட இறங்கியிருக்கேன். இறங்கியிருக்கோம். சந்தோஷம். கெடுத்துட்டேன். நல்ல பஞ்சோட வந்த குடுக்க வந்து கெடுத்துட்டேன். மறந்துட்டேன், பஞ்சே மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒருத்தர் 5 பேர் இருக்கமா, ஒருத்தர் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு யார் வேணும்? யார் வேணும்? அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பேர்னா யாரை சூஸ் பண்ணுங்க? ஐயா 5 பேர் வேணாம். யாருன்னு சொல்லுங்க. எனக்கு வசந்த். ஓகே. அப்போ ஒருத்தர் மிச்சம் ஒரு பேர். அந்த இன்னொருத்தர் 2 பேரை பத்தி கூட இது பண்ணிடலாம். எழுதணுமா அவங்கள பத்தி? இரியா சொல்றேன். எழுதணும், பச்சை வச்சா எழுதுவானே. நீ தெரியும், அதுதான் வந்து தெரியும். சொல்லு, நீ உனக்கு யாரு? அவனை பத்தி. சரி ஐயா, அப்ப நீ நான் டைகரிஸ் பத்தி எழுதுறேன். நீ என்னை பத்தி எழுதுனா ஐயா பத்தி. நீ என்னன்னா ஜெய் வசந்த்ரா. வசந்த் உன்னை பத்தி எழுதுனா அப்படியா? நீ யாரை பத்தி எழுதுனா? அதாவது உன்னை பத்தி நானே எழுதுவேன், ஐயாவும் எழுதுவாரு. நீ ஐயா பத்தி எழுதுனா என்னை பத்தி எழுதணும். என்ன எழுதணும்னா, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் Q&A, கான்ட்ரவர்சி இல்லாமல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒருத்தர் ஸோ தானே திங்கிற பேசக்கூடாதுன்னா பேச வைக்கிறியே ஐயா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கொஷின்ஸ், அதாவது இவங்கிட்ட இவன் கேட்கணும்னு நினைக்கிற கொஷின்ஸை எழுதுவான். அதை ஒருத்தர் மாற்றி மாற்றி கேட்க போகிறோம். நீங்கள் வெறும் தாசா இல்லை லாட்டு அந்த மாதிரி. ஆனால் கான்ட்ரவர்சி இல்லாமல் அவங்க பர்சனல் லைஃப்பை இழுக்காம ஜென்ரலாக காஃபி வித் டிடி மாதிரி காஃபி வித் கேடி வசந்த். காஃபி வித் இப்போ ஒவ்வொருத்தர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எழுதுகிற டைம் வந்து டைம் லாஸ்ட்டில் சும்மா சல்லுன்னு போயிடும். அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்குறோன்றத ஸ்லோவில் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதை வரும். ஏண்டா ஏண்டா ஐயா ஐயா கொஞ்ச நேரம் போன தூக்கி ஓரமாக வைங்க. ஸோ இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தர் பற்றி ஒருத்தர் கொஸ்டின் அவனை பத்தி எழுத சொன்னாங்க. உன்னை வாயில இது பண்ணி எக்ஸாம்லயே எழுத மாட்டேன், எழுத தெரியாது. அப்புறம் என்ன வந்த? சரி நான் அவனை பத்தி டிபேட் எழுத போறேன். இந்த டைம்ல போட்டுருவானே. சும்மா ஒரு 3 கொஸ்டின் வச்சு விடு. பேர் ஜென்ரலாக எழுதணும். ரொம்ப கான்ட்ரவர்சி பர்சனல் லைஃப்லாம் எழுதணும். புரியுதா? மொக்கரக்கட்டையை நினச்சா எனக்கு எதுவுமே தோண மாட்டுறா. நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் உன்னை பற்றி. நான் 2020 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆதி நைட் என்ன சாப்பிட்டான்? உங்ககிட்ட நான் சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரே விஷயம் நான் எழுதுறேன், நீ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி கூட எழுதலாமா? என்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் அப்படி ஏதாவது இருந்தானா நாம நீ சேஞ்ச் பண்ணணும், இது மாதிரி இல்லடா அதுவும் எழுதலாம். இல்ல என்ன ஹர்ட் பண்ற மாதிரி ஆக்சுவலா நான் மட்டும் தான் 2 பேர் ஃப்ரெண்டு உங்களுக்கு அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா தெரிக்கலாமா ஐயா? ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஆக்சுவலாக நான் வந்து Q&A நீங்கள் கேட்டு நாங்கள் போடுற மாதிரி பிளானில் தான் இருந்தேன். ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஒன்றும் இல்லை, 4 பேர் நம்ம இல்லைன்னு அதனால எங்களுக்குள்ளேயே நாங்கள் கேட்டு போட்டுக்கிறோம். இதுதான் நடக்குது. ஐயா எழுதுவாரான்னு தெரியல எனக்கு. ஒன்றும் என்னை பார்த்து காப்பி அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுலேயுமா? அதே தான் எனக்கும். ஐயா இப்படி டீசெண்டாக எனக்கு தெரியாது. அதுதான் சரி, தமிழ் ரெடி பண்ணியாங்க. இனி 5-6.5 மணி நேரம் போதும். என்ன பண்ணுறேன் இங்கே பண்ணிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. என்ன வீட்டுக்கு போனால் பண்ண மாட்டேன், அது பண்ணிட்டு கிளம்பு. எழுதியா என்ன நீ? இல்ல நான் எது பேச போறேன் கூட வைக்கலடா. நான் கோலம் போட்டுருவோமா? எழுதுறா.
திங்கிறதுல இருப்பியா இப்ப பாரு. ஒரு கொஸ்டின்னா இதெல்லாம் இங்க இதெல்லாம் என்னது, இதெல்லாம் காப்பி பண்றாங்க. சரி ஓகே, அதே எழுதுவோம். வேற என்ன பண்றது? இல்லடா எழுது. சும்மா கன்ஃபியூஸ் கேக்குறப்பா. எத்தனை பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புற? ஒன்னு எழுத தெரியுதா? அதுல எப்படி பட்டு அனுப்புற? இதுல எழுத தெரியுதா உனக்கு? அதுல எப்படா டப்புன்னு அனுப்புற? அதே தாண்டா இங்க எழுத போற. யார பத்தி என்னன்னு எழுத போற? அது எதுக்கு நீ யோசிச்சு கவிப்பிற? ஏன் ரகுமான் எழுதுறாரு. எழுது. என்ன பத்தி நானே எப்பறம் சொல்றேன். ஐயா என்னன்னா ஜெய்ய பத்தி ஐயா எழுதுனா, ஐயா கிட்ட கேக்குறான், ஜெய் உன்னை பத்தி என்னடா எழுதட்டும்? எதுவே தோண வல்லவரு நானும் தெரிஞ்சவரு போடா. ஏய், நீ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணீங்கறடா. சரிடா. போனா எத்தனை பேருக்கு மெசேஜ் அனுப்புற? எழுது. அது மாதிரி எழுது. சொல்லுங்க, கேளுங்க, வாங்க போங்க, மரியாதை கொடு. நான் மரியாதை நான் எனக்கு தான் கொடுக்குறேன். மரியாதைலாம் கொடுக்க முடியாது. அப்ப நானும் கொடுக்க முடியாது. யோ காப்பி அடிக்காத. ஏன் பிடிச்ச விஷயம் என்னன்னு கேக்குற? யோ யாராடி டேய் ஐயா அதாவது படம் ரிலீஸே ஆகல, அதுக்குள்ள விட்டா ஓடிடி போயிட்டு யாரா இவன்? அநியாயமா இல்லையா உனக்கு? தெரிஞ்சா எழுதியா, இல்லைன்னா விட்டுறியா? எதாவது வாத்தியாவிலே நீ கேட்டுக்கோயா கேள்வி தானே. ஐயா இங்க பாரியா, நீ அவனை என்ன கொஸ்டின் கேட்கலாம், இல்ல அவன்கிட்ட நீ என்ன கேட்கலாம். ஒண்ணுதான் எழுதுறே. வசந்த் பாரு எப்படி தெரியுமா எழுதுறான். இல்ல முக்கியமான கண்டென்ட் மட்டும் ஸ்லோ பண்றேன். இல்ல எழுதுறதே எபிசோடா போடலாம், அந்த மாதிரி பண்ணுங்கிறீங்க நீங்க. பரவாயில்ல பண்ணுங்க. வசந்த் புல்ல பார்த்தே யோசியா, நீ ஒரு புல்லு பிடிங்கன்னு கேட்க போங்க. கொஞ்சம் அகசியம் எனக்கு விஷயத்துல வேணாச்சு மொத்த விஷயம். ஏய் இவன் பேட்டி எடுக்கிறவன்டா. இந்த மெரினா பீச்ல மைக் தூக்கின்னு போவான் தெரியுமா ப்ரோ? நீங்க விஜய் பண்ணா அஜித் வேணாம், அந்த மாதிரி ஆள்றா இவன். மச்சி இவன்டா. ஏய் இவன்டா. நீங்க தளபதி ஃபேனா? நாங்க விஜய் ஃபேனு. ஓகே, என்னோட क्वेश्चंस ரெடி ப்ரோ. நிறைய எழுது. ஒண்ணுமா? ஆமா எழுது 2-3 எபிசோட் போடுவா. ஓகே, நீ ஒரு 10 क्वेश्चंस ஓகேவா? நீ எவ்வளவு முடியும்? ஒரு ஆளுக்கு 10 क्वेश्चंsனா கூட கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா கேக்குற டைம் நிறைய இது இருக்கும்ல, அதனால சொல்றேன். ஏன்னா 12 ஷூட்டே போறோம், அது 15 வீடியோ வந்து அதுக்கு முட்டு கொடுக்க வேணாமா? அதுதான் இது. கண்டிப்பா நான் 10 பாயிண்ட் எழுதுறேன். எல்லாரும் எழுதுங்க. நீ காப்பி அடிக்காத. பத்தி எதுமே சொல்ல. என்ன பத்தி அத சொல்ல. காப்பி அடிக்காத. ஐயா நான் எழுது. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இவன் காத்து எழுதுறான்டா. அது இது அப்படி அது இது நல்லா இருக்காது. வேணாம். ஆக மொத்தம் நீ எதுவும் எழுத மாட்டேன். அது என்ன எழுதியிருக்கேன்? எல்லாம் கேட்கறதே எழுதியிருக்கேன். இவன் இன்ஜினியர். எதனா கொஸ்டின் கேட்டான், இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இட் இஸ் நோன் அஸ். முடிச்சிருவான் பத்தியா? அந்த மாதிரி இவன் திருப்பி கண்டக்டர் இஸ் கண்டக்டர், இட் இஸ் ஆல்சோ கண்டக்டிங் தி செமி, திஸ் கால்ட் தி செமி கண்டக்டர். ஒரு எறும்பு சாவு போட்டான். அவனுங்களே சொல்லிட்டானுங்க எனக்கு முன்னாடி. பார்த்துக்க அடிக்கிற இடத்துல ஓடுருவேன் திருவேற்காடுக்கு. சரி இருடா எழுதுறேன்டா.
கையை தவிர மற்ற எல்லா பார்ட்ஸையும் வேலை செய்யும். முழுசா மறைச்சிட்டான்டா. தெரியறா நீ உனக்கு தெரியவே இல்லை. நீ இந்த கருமத்தை உன் வழியில் வச்சுனா தாராளமாக அவன் தெரியுவான். சனியனே செத்து தலை இங்க வந்து இப்படி வருது. லைட்டா எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்க கூடாது, நீ அந்த மாதிரி ஆள் தான், ஒத்துக்கிறேன். இப்போ எட்டி பார்க்காத. இப்போ நீ எங்க 2 பேர் பத்தி எழுதணும்ல, அப்புறம் உனக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். ஐயா நீ எங்க 2 பேரை பற்றி எழுதணும். 2 பேரா? நான் ஜெயிவு சொல்ல வந்துக்கிறேன், நீ மட்டும் எங்க 2 பேர் எழுது. நான் அவனை பற்றி அவன் தான் 2 பேரையும் எழுதணும். அவன் தான் ஆக்சுவலாக பார்த்தா அவன் தான் 2 பேரை பற்றி எழுதணும். நான் இல்லை. வசந்த் எழுதுறான்டா. வசந்த் தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறான். வெக்கமா இல்லை. சிவனே நண்பன், நீ தானே என்ன கூப்பிட்ட என்ன? நான் பார்க்கிறேன் கூட. அப்புறம் எதுக்கு நான் பார்த்தேன்? நீ பார்த்தா மாதிரி ஆனால் எழுத மாட்டான் மச்சான். அப்போத்துல நானும் பார்க்குறேன். வாயாசை போடுறான், கீழே புல்லு பிடுங்குறான், மேலே எதை யோசிக்கிறான், அவனை பார்க்குறான் இவனை பார்க்குறான், எழுத மட்டும் மாட்டான். கத்தினுக்கிறான். ப்ரோ கம்முன்னு இருங்க ப்ரோ, பாட்டுன்னு எழுதிட்டு இருக்கேன்ல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நானே 8:30 இருக்கேன். பத்தி என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு எவ்வளோ இருக்கேன். எழுதிருக்க? 5. சரி விடு. இது மேலே தோணுனா எதனா எழுது. நீ கொஞ்சம் ஃப்ரேம் உள்ளவா இப்படி இல்லை, கொஞ்சம் இப்படி திரும்பி இப்படி உட்காரு. வசந்துக்கு ஆப்போசிட்டாக இப்படி உட்காந்துரு. புரியுதா? ஃப்ரண்ட்டில் வா. நீ ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி இப்படி வந்துடு. இவ்வளோ ஃப்ரண்ட்டில் இல்லை. அவ்வளோதான். ஃப்ரேம் வந்துடுச்சா? வேற மாதிரி நோட்டு எழுதுடா. ஆமாடா, ஃப்ரேமையே பார்த்துனுக்குறான், எழுத மாட்டான். நல்லா இருக்கு மூடிட்டு எழுது. சரி உங்க 2 பேரும் ஒன்று சொல்லட்டுமா? எழுத விடுங்க போறீங்க. நடுவில் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் யோசிக்கத்தே மறந்துடுறேன். நீங்க எழுதுங்க ஜி. நாங்க ஐயா நோட்டுக்கு முத்தம் கொடுக்காதடா, எழுதுடா. ஏன்டா சாவடிக்கிற? 5 கொஸ்டின் முத்தம் கொடுப்பியா? உம்மா 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 உம்மான்னு எழுதுடா. கீழே தொடரா. அறுத்துருவேன். நான் எம்ஏ பாஸ் பண்ணேன், எஸ்எஸ்எல்சி போயிருந்தேன். எதுவாக இருக்கும் சத்தமா பேசு. உன் மைண்ட் வயசு உன் மைண்டுக்கே கேட்காது, அப்படியே கேமராவில் கேட்கும். எம்ஏ பிலாசபி எழுத மட்டும் மாட்டடா நீ. எக்ஸாம் ஆல் தான் எழுத மாட்டேன். நீங்க கூட்டு வந்து எழுத வச்சேன், இங்கே எழுத மாட்டேன். அவர் ஏஸ்ட் என்னதான் கொடுக்குறாரு பாருங்க. இன்னைக்கு எத்தனை மணி நேரம் வசந்த் படிச்சுட்டு தான் எழுதிட்டு போறான். புள்ள பார்த்துட்டு என்ன எழுதுறா எனக்கு புரியுது. இதுலதான் எனக்கு ஆன்சர் தெரியுது. அவன் நோட்டை பார்க்கல, அவன் மண்டையை பார்க்க. அவன் மண்டையில என்ன எழுதுறா? அவர் தலையெழுத்த பார்க்குறியா? ஆமா, அது அவனுக்கே தெரியும். நீ என்ன சொல்ற? நான் சத்தியமா பார்க்கலடா நீ. நான் பார்க்கல. நான் கடைசியா சொல்றேன், உங்க 2 பேரும் மட்டும் இருங்க ப்ரோ. 8:30 எழுத விடுங்க ப்ரோ. இன்னும் 2 பாயிண்ட் தான் எழுதிட்டு. ஐயா சரி ஓகே. வீடியோ கட்டாதுன்னு அப்போ போய் யாரும் பார்த்துங்க. கட்டாச்சுன்னா திருப்பி கட்டு. ஓகே, நீ அதுக்காக அதையே பார்த்துருக்காது. நீ பார்க்க அப்படியே பெரண்டே போயிடுவா. பெண்டனே போயிட்டு ரோலிங்லேயே வரமாட்டா. நீ பார்க்க வேணாம், நீ எழுதுற வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்கிறோம். சரி என்னடா எழுதுட்டு எதுனா எழுதுடா. பச்சை பச்சைலாம் வந்து எழுதுப்பாலே அடிப்பேன். பூவா ஐயோ பத அது வர அது வாந்தியா இந்த மாதிரி தான் பேசுறீங்க. 6 மணி சொல்ல முடியுது. நைஸ். வாவ். அமுக டுமுக அமால் டுமால்